Hello friends, welcome to Sparkles channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் 2024 ரவுண்ட் 3 க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன டவுட் கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னைக்கே லாக் பண்ணிடணுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் லாக் பண்ணா நல்ல காலேஜஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கா? நம்ம லேட்டா லாக் பண்ண நம்மளுக்கு காலேஜஸ் வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வருமான்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் கேட்கறாங்க. அண்ட் வந்து நம்ம காலேஜ் வந்து ஆர்டர் வைஸ் எப்படி பண்ணணும், அவங்க வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்றதையும் கேட்கறாங்க. ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாக் பண்றதுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து லாக் பண்ணாம விட்டாலுமே அது வந்து அடுத்த நாள் ஈவினிங் 5 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிடும். இப்போ நீங்க முன்னாடி லாக் பண்றதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 23, 24 இந்த 2 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலாவே வந்து செக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க முன்னாடியே லாக் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும், இல்லை லேட்டா லாக் பண்ணீங்கன்னா கிடைக்காதுன்ற எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பயத்தோட நம்ம சீக்கிரமே லாக் பண்ணிடணும்ன்ற மாதிரி இருக்காங்க. தயவு செய்து சீக்கிரம் லாக் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை காலேஜஸ் கரெக்டாக ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் வந்து அன்லாக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு டிஎஃப்சி சென்டர் போகணும், கால் பண்ணணும், அதுவும் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது சீக்கிரமாக நடக்குமாவும் தெரியாது. அதனால் நீங்கள் தயவு செய்து லாக் பண்ணுறது நீங்கள் ஒரு நாள் வந்து விட்டுட்டே லாக் பண்ணுங்க. நீங்கள் லாக் பண்ணலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்படாமல் நம்ம காலேஜஸ் எப்படி கரெக்டாக வந்து ஆர்டர் வைஸ் போடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 பேருக்கு வந்து நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. அப்படின்னா வந்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு எந்த காலேஜஸ்மே அவங்க கட் ஆஃப்க்கு கிடைக்காம நாட் அலாட்டட். யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ வந்து அவ்வளோ கஷ்டமான இருக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் நடக்குது. இப்போ அவங்களாம் வந்து 3rd ரவுண்டில் அட்டன் பண்ண போகிறாங்க. அதனால நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும்ன்றது நான் சொல்கிறேன். ஆர்டர் வைஸ் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் 1 to 10 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்கிறேன். ஆனால் 10 ஆர்டர் போடக்கூடாது, நிறைய போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 ஆர்டர் சொல்கிறேன். இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 130 அப்படி இருக்குன்னா, போன வருஷம் 135க்கு என்னெல்லாம் காலேஜ் கிடைச்சிருக்கோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 காலேஜ் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 130க்கு லாஸ்ட் இயருக்கு எந்த காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கோ அதை மாதிரி பார்த்து நீங்கள் இப்போ சென்னை ரீஜனில் பார்க்குறீங்களா, சென்னை ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி காலேஜ், நியூ பிரின்ஸ், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் பெரிய இருக்குது, ஜெருசலம், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் ஒரு 130 கட் ஆஃப்க்கு ஈக்குவலான காலேஜஸ் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி காலேஜஸ் நீங்கள் வந்து ஒரு 5th சாய்ஸ் வந்து ஒரு 8th சாய்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறது எக்ஸாம்பிள். இதை விட நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு லாஸ்ட் இயர் 120 கட் ஆஃபுக்கு என்னதான் காலேஜ் கிடைச்சிருக்கு. நம்ம 10 மார்க் இறங்கி போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நம்ம பல முறை சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் வந்து லாஸ்ட் இயருக்கு 130க்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, இந்த வருஷமும் கிடைக்கும்ன்ற நம்பி தான் நிறைய பேர் போட்டு நாட் அலாட்ன்ற ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு -10 -20 மார்க் உங்களோட கட் ஆஃபை விட இறங்கி போய் லாஸ்ட் இயர் என்ன காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கோ அதை லாஸ்ட்டில் நீங்கள் போட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. இது எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான சாய்ஸஸ்லாம் போடணும், அண்ட் என்ன காலேஜஸ்லாம் இப்போ இருக்குது, வேகன்சி லிஸ்ட்ன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக அஃபிஷியலாக போட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்குவேன். அண்ட் இந்த சாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எந்த சாய்ஸ் வைக்கணும்னு தெரியல, ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் அந்த நம்பர் வரும். ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் வந்து சாய்ஸஸ்ல ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியல, இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் ஆகும், இல்லை வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு எது வச்சா கிடைக்கும். ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் 3rd ரவுண்டுன்றது ஒரு பெரிய காம்படிஷன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்றது ஃபுல் ஃப்ரீன்னும் போது அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். அண்ட் எதாவது பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தர மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.